உலகெங்கும் வாழக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் எல்லாம் உள்ள அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாறு. அன்பான சகோதரர்களே, இந்த காணொளி எதுக்கு என்று சொன்னால், கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக தேவர்குளம் எனும் ஊரில் தொடர்ந்து காவல்துறை முக்குலத்தோர் சமுதாயத்தின் இளைஞர்கள் மீது பொய் வழக்கு தொடுப்பதாக அங்குள்ள மக்களும் அன்பு மாமா இசக்கிராஜா போன்ற கள போராளிகளும் காவல்துறை கண்டித்து அங்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். ஜனநாயக ரீதியாக நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்தில் காவல்துறை வரம்புகளை மீறி தடியடி நடத்தியிருக்கிறது. அதில் ஒருவர் கூட நெல்லை மாவட்ட அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் தகவல் பெற்றோம். எங்களுடைய கேள்வி என்னவா இருக்குன்னு சொன்னால், ஜனநாயக ரீதியான உரிமைகள் எங்களுக்கு எங்கெல்லாம் மறுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அனைத்து சமுதாய மக்களும் தன்னெழுச்சியாக கிளர்ச்சியிலிருந்து தங்களுக்குண்டான உரிமைகளை மீட்பதற்காக போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள். அந்த போராட்டங்களின் வடிவங்கள் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருத்தரின் எண்ணங்களுக்கு ஏற்ப அந்த போராட்ட வடிவங்கள் இருக்கிறது. ஆனால் போராட்டங்கள் எதற்காக நடைபெறுகிறது? ஒருவருடைய உரிமை பறிக்கப்படும் போது அந்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடைபெறுகிறது. ஆனால் சமூக நீதி பேசக்கூடிய இந்த தமிழக மண்ணில் ஜனநாயக ரீதியான ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒரு அமைப்புடைய நிறுவன தலைவர் PMT இசக்கிராஜா தேவர் அவர்கள் நடத்தியிருக்கிறார். ஆனால் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற அன்று தடியடி நடத்தியது மட்டும் இல்லாமல் அதில் கலந்து கொண்ட அனைவரையும் இந்த காவல்துறை கைது செய்து சிறைப்படுத்தியிருக்கிறது. நாங்கள் என்ன கேட்கிறோம்னா, எங்களுடைய உரிமைகள் நாங்கள் எப்படி தான் பெறுறது? இந்த காவல்துறை தென் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த காவல்துறை எப்படி செயல்படுது அப்படின்னா, எந்த ஒரு அமைப்பு வளர்ந்து வருகிறதோ அந்த அமைப்பின் மீது உள்ள தலைவர்கள் மீதும் தொண்டர்கள் மீதும் வீண் பழிகளை சுமத்தி பொய்யான வழக்குகளை தொடுத்து அவங்களுடைய மனநிலையை எப்படி மாற்றணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இனிமேல் நம்ம களத்துக்கே வரக்கூடாது. ஏன் அந்த வார்த்தையை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, காவல்துறை நம்மளுடைய சிந்தனைகளை சிதைக்கும் விதமாக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கையில் எடுக்கிறாங்க. ஒரு கொள்கை பிடிப்போட களம் காண்கிற அமைப்போடைய தலைவர்கள் மீது தொடர்ந்து பொய் வழக்கு போடுவது இந்த காவல்துறைக்கு பழக்கமாகி விட்டது. நாங்கள் என்ன கேட்குறோம்? திமுகவுடைய மாவட்ட செயலாளர் மீதோ இல்லை அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் மீதோ இல்லை இன்னும் சில ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடியவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினா நீங்கள் இதே மாதிரி கைது நடவடிக்கை எடுப்பீங்களா? இல்லை உங்களால் கைது பண்ணி அவங்களை சிறைப்படுத்த தான் முடியுமா? ஆனால் ஜனநாயக ரீதியான அரசியல் தவிர்த்து ஜனநாயக ரீதியாக பயணிக்கக்கூடிய அமைப்புகளின் மீது தொடர்ந்து இந்த காவல்துறை பொய் வழக்கு தான் தொடுக்கும்னா நாங்கள் எப்படி தான் எங்களுடைய உரிமைகளை பெறுறது? எங்கள் உரிமைகள் பெறுவதற்காக நாங்கள் களத்திற்கு வந்தாலும் எங்கள் மீது வழக்கு, எங்கள் உரிமையை பெறுவதற்காக நாங்கள் கருத்துக்கள் தெரிவித்தாலும் எங்கள் மீது வழக்கு என்றால் எங்கள் போன்ற சகோதரர்கள் நாங்கள் என்ன செய்வது? எங்களுக்கு அது புரியல. முதலமைச்சர் கண்டிப்பாக சொல்கிறேன், தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் இதுக்கு நீங்கள் ஒரு பதில் சொல்லணும். ஏன் அப்படின்னா, எங்களோட உரிமைகள் நாங்கள் எப்படி பெறுதுன்னு எங்களுக்கு தெரியல. உரிமைகளை கருத்துக்களாக பதிவு செய்தாலும் வழக்கு பதிவு செய்கிறீர்கள், இல்லை களம் காண வந்தாலும் வழக்கு பதிவு செய்வீங்கன்னா எப்படி தான் எங்கள் உரிமைகளை நாங்கள் பெறுறதுன்னு எங்களுக்கு தெரியல. இந்த தென் மாவட்ட காவல்துறைக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை பழிவாக மக்கள் முன்னேற்ற சார்பாக சொல்ல விரும்புகிறோம். எந்த ஒரு சமுதாயமாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட அமைப்புகள், ஒவ்வொரு சமுதாயத்துக்கு நீங்கள் ஒவ்வொரு அமைப்புகளை தேர்ந்தெடுத்து வச்சுருக்கீங்க. அந்த மாதிரி அமைப்புகள் முன்னெடுக்கிற ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் நீங்கள் கண்காணித்து கொண்டே வாரீங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் ஜனநாயகத்துக்கு புறம்பான விஷயங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்திலையும் போராட்டத்தில் நடந்திருக்காது. அப்படி நடந்திருந்தால் நீங்கள் வழக்கு பதிவு ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பொய்யான வழக்குகளை தொடுத்து இங்குள்ள இளைஞர்களை ஒரு தைரியமான மனப்பான்மையை விட்டு சிதைக்கிற மனப்பான்மையை நீங்கள் கொண்டு வாரீங்க. இனிமேல் நம்ம களங்காணிக்க கூடாது. சமுதாயம் எப்படி போனாலும் சரி, மக்கள் எப்படி போனாலும் சரி, நம்மளை நம்ம காப்பாற்றிக்குவோம், அது போதும், நம்ம இருந்தால் போதுங்கிற மனநிலை கொண்டு வர்றதுக்காக தான் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுக்கிறீங்க. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, களம் எதுவாக இருந்தாலும் காலம் அதுக்கு பதில் சொல்லும். அது மட்டும் இல்லாமல் களத்திலே உயிர் நீர்ப்போமே தவிர உங்கள் லத்திக்கோ உங்கள் துப்பாக்கிகளுக்கோ உங்கள் தோட்டாக்களுக்கோ பயந்து ஒருபோதும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். எந்த சமுதாயத்திற்கு பிரச்சனை என்றாலும் அதில் கண்டிப்பாக பணிவாக மக்கள் முன்னேற்றம் களம் காண்போம். ஏன் அப்படின்னா,
உங்களுடைய சிந்தனைகள் ஃபுல்லா வழக்கு தொடுத்தா அப்துல் அஜீஸா அவருக்கு வழக்கு தொடுத்தா போதும்னு நினைக்கிறீங்க, இசக்கிராஜா தேவரா அவருக்கு வழக்கு தொடுத்தா போதும்னு நினைக்கிறீங்க. இந்த வழக்குகள் ஒருபோதும் எங்களை அச்சப்படுத்தாது. ஒவ்வொரு தாக்குதலும் எங்களை ஒருபோதும் அச்சப்படுத்தாது, ஆவேசப்படுத்தாது, எங்களை திடப்படுத்தும். ஏன் என்று சொன்னால் அம்பேத்கர் சொல்லியிருக்கார், ஒவ்வொரு தாக்குதலும் எங்களை ஒருபோதும் அச்சப்படுத்தாது அப்படின்னு. உண்மைதான். எங்கள் மீது நீங்க எந்த தாக்குதல் நடத்தினாலும் அதற்கு நாங்கள் அச்சப்படவும் மாட்டோம், ஐயப்படவும் மாட்டோம். அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க தான் செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அந்த காவல்துறையிட்ட வைக்கிற கோரிக்கை ஒண்ணுதான், எந்த நபர்கள் மீது நீங்க பொய் வழக்கு தொடுக்கிறீங்களோ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்கள் வீட்டிலும் ஆண் குழந்தைகள் இருக்கிறாங்க, பெண் குழந்தைகள் இருக்காங்க, உங்க மனைவி இருக்காங்க, அனைவரும் உங்க வீட்டில் இருக்காங்க. உங்கள் நிலைமையிலிருந்து யோசிச்சு பாருங்கள். ஒருத்தன் மீது நீங்க போடுற ஒரு பொய் வழக்கு அவனோட முடிய போறதில்ல, அவன் குடும்பத்தை பாதிக்குது, அவன் குழந்தைகளை பாதிக்குது, அவன் மனைவியை பாதிக்குது, அவன் வீட்டில் உள்ள பொருளாதாரம் முதற்கொண்டு பாதிக்குது. நீங்க நினைச்சிட்டீங்க ஒரு பொய் வழக்க போட்டா அவன் களத்தை விட்டு ஓடிடுவானு. களத்தை விட்டு அவன் ஓடுறவனா இருந்தா களம் காண அவன் முதல் களத்துக்கு வரவே மாட்டான். பயந்தவனா இருந்தா களம் காண வரமாட்டான். அதனால தயவு செய்து இந்த காவல்துறைக்கு ஒரு கோரிக்கையா வைக்கிறோம், இது போன்ற பொய் வழக்குகள் தொடருமே ஆனால் இந்த மாதிரி போராட்டங்கள் நீங்க ஒடுக்க நினைச்சாலும் ஒடுக்க முடியாத அளவுக்கு அனைத்து சமுதாய மக்களையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அனைத்து ஜனநாயக அமைப்புகளோட பழனி பாபா மக்கள் கழகமும் சேர்ந்து நடத்துங்கிறத இந்த வீடியோ வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் நெல்லை அப்துல் அஜீஸ், நிறுவன தலைவர், பழனி பாபா மக்கள் முன்னேற்ற கழகம்.